வணக்கம் நண்பர்களே, இது ஒரு குயிக் வீடியோ தான். என்ன கதைன்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை. காலைல 5 மணிக்கே எழுந்திரிச்சேன். என்னன்னு தெரில, கனவு கண்டுட்டு எழுந்திரிச்சேன். நம்ம ரூமுக்கு வெளியில் தண்ணி லீக் ஆகிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு அதை தாண்டி நம்ம வண்டி எடுத்துகிட்டு போனோம். நம்மள ஏன்னா ஒரு 7 மணி தாண்டி போய் கிரிக்கெட் விளாட்றோம். செம்மையாக காலையில் சரியான பூஸ்டாக போனேன். அன்றைக்கி என்ன கதைன்னு தெரில. போக சொல்லி ஹியூமானிட்டினா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போனேன். என்ன கதைன்னு கேட்குறீங்களா? வரேன் பெட்ரோல்லாம் போனார். அவருக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணி பெட்ரோல் பங்க் வரைக்கும் அவரை விட்டுட்டு நேராக போயிட்டு ஒரு கருக்கு வேப்பியை போட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். கொஞ்ச நேரம் நம்மளே ½ மேலே வெயிட் பண்ணேன். 6 மணிக்கு போயிட்டு 7 மணி ஆகிடுச்சு அந்த அண்ணனா வர. ஏன்னா புது பிச்சு நமக்கு தெரியலை. ஒரு ரவுண்டு அடிச்சு தான் வந்து உட்காந்துருந்தேன். பிச்சு தெரியலை. அதுக்கப்புறம் என்ன, அந்த அண்ணனா வந்தாங்க. நேராக பிச்சுக்கு போயிட்டேன். நம்மளே சரியான பிச்சு. வியூ பாயிண்ட்லாம் தரமாக இருந்துச்சு. பிச்சு அந்த மாதிரி பக்காவாக இருந்துச்சு. மண்ணை பார்த்தீங்களா? கரிசல் மண், விழுந்து அடியப்படாது அந்த மாதிரி மண். செம்மையாக விளாண்டோம். பட் ஆனால் தோத்துட்டோம் நண்பர்களே. ஏன்னா கம்மி ரன்னு கொடுத்துட்டு ஓவரும் பெஸ்ட்டாக போட்டோம் நண்பர்களே. 11வது ஓவரில் தான் ஜெயித்தாங்க. 70 ரன் தான் அடிச்சிருந்தோம். சரின்ட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு நேராக அவங்க டீ குடியை கூப்பிட்டாங்க. நேராக வந்துட்டேன் நண்பர்களே. அவங்க தான் டீ வாங்கி கொடுத்தாங்க. ஜாலியாக குச்சின்னு அதுக்கப்புறம் நேராக வந்து காலை உணவுக்கு ஒரு கூலை போட்டோம் நண்பர்களே. தரமாக கூழ் இன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி மோர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தாப்புல நமக்கு புளிப்புனா பிடிக்கும். அந்த கூலை பிடிச்சிட்டு நேராக ரூமுக்கு வந்தேன் நண்பர்களே. ரூமுக்கு வந்தேன். காலைல லீக் ஆகிட்டு இருந்த தண்ணியை சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, பாய் நண்பர்களே. நாளைக்கு பார்ப்போம். நன்றி.